அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. இன்னைய கோயில்களில் நம்ம வழிபாட்டில் பேய் ஓட்டுறதும் இருக்குது, சாமி ஆடுறதும் இருக்குங்க ஐயா. இதில் பேய் ஆடுறதும் சாமி ஆடுறதும் எப்படிங்க ஐயா நடக்குது? இது பேயும் இருக்கா, அப்போ சாமியும் இருக்கா? பேயும் இல்லை, சாமியும் இல்லைம்மா. இந்த பாம்பு இருக்குதுல்ல புத்துல, அதுக்கு போய் ஒரு நாதஸ்வரம் எடுத்து போய் ஊதுனா வெளியே வருமா? அது ஒரு வாத்தியம் தான், அது ஒரு இனிமையான இசை தான். கல்யாணத்துல எல்லாம் கூட அதான் வைக்கிறோம். அது நாதஸ்வரம் வாங்கி டும்மு டும்முன்னு மோளம் வச்சா வெளியே வருமா? வராது. அப்ப என்ன வச்சா வருது? மகுடி. மகுடி வச்சா பாம்பு உள்ள இருக்கிற பாம்பு ஆணும் வந்து எட்டி பார்த்து போடலாமா காவு, இல்லை டான்ஸ் ஆடலாமான்னு பார்க்குது இல்ல? அதே மாதிரி நாதஸ்வரமும் பார்பர் மோளம் வச்சா சாமியும் வராது, பேயும் வராது. ஆனா பம்பையும் உடுக்கியும் அச்சான்னா தக 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 தகன்னு ஆடும். ஓஹா ஓஹா என்னமா திருப்பதியிலேருந்து நேரம் தலைமையில் வட்ட மாதிரி ஆடுவோம். இது என்ன காரணம்னா ஹிஸ்ட்ரியா நோயின்னு அது ஒரு நரம்பு ட்ரபிள். அங்கே 100 பொம்பளைங்க நிற்கிறாங்கன்னா 100 பேரும் சாமி ஆடுறது இல்லை இல்லையா? அதில் ஏதோ ஒரு 2-3 தான் ஆடும். இங்கே கூட பால் கூட எடுத்துன்னு வந்தாங்க, ஒரு 150 பேர் வந்தாங்க. அதில் ஒரு 3 பேர் சாமி ஆடிட்டு இருந்தாங்க. சாமி இந்த மாதிரி ஆடுது சாமி, நான் விட்டுட்டு அவங்கள ஆடிட்டு முடிஞ்சு போட்டுமே, நம்ம ஏன் போய் இடையில தடை செய்யணும் அவங்கள அப்படின்னு. ஏன்னா அது ஒரு நோய். அந்த பம்பையினுடைய சத்தம் வந்து இவங்க காதில் பூந்துக்குன்னா தன்னறியாமல் அந்த உணர்ச்சியில் ஆடும். அதுதான் அந்த சாமி ஆடுது. இந்த பேய் ஆடுறதும் தன்னை தானே ஒரு பயத்தில் பிரமையை உண்டாக்கி. நான் அங்கே போய் வந்தேன், இருட்டாக இருந்தது, அந்த நேரம் அங்கே என்னமோ இருந்தது, விலகலாம் இருந்துச்சு அப்படின்னு தன்னை தானே ஒரு பயம் உண்டாக்கிக்கிட்டு அந்த மனநிலை மாறுபட்டுடும். இதனால பேய் ஆடுது, சாமி ஆடுறது இதால் ஆடுமா? இது ரெண்டுமே ஒரு வித நோய் தான். இந்த சிலம்பாட்டம், இந்த கொம்பு குச்சி பானாலான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த விளையாடுறவன் ஒரு சாவுக்கு போயிட்டு நின்றுக்குன்னு இருந்தான்னா அந்த வெட்டியார மோளம்ன்றாங்க தெரியுமா? அது அடிச்சா அவங்க ஆள் சும்மா இருக்காது, தக்க தக்கன்னு ஆடும், கொம்பு போய் எடுக்கணும் மாதிரி இருக்கும். இந்த பழக்கத்தால் வர விளைவுகள் இது தவிர சாமி வந்து நேரம் இறங்குறதில்லை. சாமியை ஆடுறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சோறு கூட இருக்காது. அப்போ சாமி எவ்வளோ வசதி பண்ணி கொடுக்கணும். இதுதான் நம்ம கோயிலாக இருக்குது, இது நல்லா அந்த ஊர்லேயே ராஜா வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னு சாமி பண்ணல. அடுத்த நாளைக்கு அடுத்த ஒரு வாரம் பொறுத்த ஒரு குழந்தை செத்து போயிடும். அந்த சாவு அந்த சாமி ஒரு வாரம் பொறுத்த குழந்தை செத்து வைப்போம் ஜாகிரதையாதுன்னு சொல்லுத. அப்போ சாமி இல்லை, மனம் நிலை, தன்னை மறந்த நிலை, உணர்வற்ற நிலையில் அவங்க துணி விலகிறது தெரியாது, ஆம்பளை பிடிக்கிறானா பொம்பளை பிடிக்கிறானா தெரியாமல் அந்த உணர்வுகள் மாறி ஆடுறதை தவிர சாமி மனுஷன் மேலே வராது. சாமின்றது முதல்ல எதுன்னு தெரிஞ்சா, யாருப்பா வந்துக்குது போயின்னு வந்துக்கிறேன், யாருமா வந்துக்குது கர்மாரி வந்து என்ன லைன் ரேஷன் கிடையாது. ஏமா இது ஒரு வித நோய், அது அதனால வர விளைவுகள். அது சாமி வந்து மனுஷன் மேல வருமாமா? காலகாலமா கடவுளை தவிர இந்த உலகத்தையே நம்பாதவனே சாமி வர மாட்டேங்குது. பக்கத்தோடு வர ஏமாந்த ஆணும் வாய் சொன்னா வாயில மண்ணை போடுறவனுக்கு சாமி வந்துருமா? அதனால சிந்திச்சால் உண்மை தெரியும், சிந்திக்காதவனுக்கு பொய்யே உண்மையா தெரியும். அதனால அது மாதிரி இருக்குமா? ஆனா கடவுள் வந்து இசை வடிவானவன், பாடி அழைத்தாலோ இசைக்கருவியால இசைத்து கூப்பிட்டாலோ கடவுள் வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சொல்றாங்க. அது எப்படி? ஆமா, யாருன்னா ஒரு கச்சேரி வாசிக்கிறவங்களை கூப்பிட்டு இங்க உட்கார வச்சுட்டு வாசிட்டோம்னா கடவுள் வந்து அங்க ஆடுவார். நான் பல முறை சொல்றேன், மனித உடல்ல கடவுள் இருக்குதுன்னு சொல்றேன்.
இசை வடிவம் இசைக்கும் போது அந்த இனிமையான ஓசை உள்ள போனால அவன் தன் நிலையை மறந்து எது நடந்தாலும் தெரியாது. மனித உடலை இறைவன் நீங்க இசையை வாசித்தா கடவுள் வந்து ஒரே கூத்தாட ஆரம்பிச்சுமா, ஏமா என்னம்மா இது பேர் ஒளியா இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன். அது என்ன மனுஷனாது என் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு கடவுளை அறியாதவர்கள் பண்ற வேலைம்மா இதெல்லாம். கடவுளை உணராதவங்க பண்ற வேலை. கடவுள்ன்றது கண்ணுக்கு தெரியாத கற்பொருள். அதை போய் மனுஷன் புச்சின்னு வருவோம், மனுஷன் மேலே வந்து ஆடுறதோ அதுக்கு வேலை இல்லை. இவன் வேலை மட்டுக்குன்னு ஆடிக்கின்னு கடவுள் வந்து ஆடுதுன்னு போய் செய்யணும். காரணம் அது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி கதை. அது மனநிலை பாதிக்கப்பட்டவனுக்கு எல்லா மனுஷன் கூட இருந்தால் கூட அவன் செயல் வருவான். அந்த மாதிரி அந்த சாமி ஆடுறது பேய் ஆடுறதுலாம். பேய் ஆடுற கல்யாணம் ஆகாத பசங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னா அந்த பேய் ஓடி கொடுத்தானா, அப்புறம் பேய் இருக்காது. ஏன்னா முனேஸ்வரனை உள்ள வந்துச்சேன் கணவனா, அதனால பேய் போயிடும். அதனால அந்த மாதிரியான கற்பனைகளை மனசுல வளர்த்துக்கிறதால வர விளைவுகள் விபரீதங்கள். ஒரு ஆன்மீகம் அப்படின்னு எத்தனையோ ஆன்மீகவாதிகள் இந்தியாவில் இருக்கிறாங்க, உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆனால் எல்லா ஆன்மீகவாதி பேசுறது ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேலே தான் கேட்போம். ஏன்னா அந்த வயது தான் ஆன்மீகத்தை விரும்புகிற காலம். அதுக்கு முன்னே வந்து உலகத்தை விரும்புகிற காலம். அப்போ ஆன்மீகத்தெல்லாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அது என்னமோ இறைவனுடைய செயலோ இந்த உலகத்தில் உள்ள இளைஞர்கள் பிரியுமோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வந்து பசங்க ஏராளமான வாலிப வயசில் இருக்கிற பசங்க எனக்கு ரொம்ப அதிகமான வெறி பிடிச்சிருக்கிறாங்க. மலேசியாவிலேருந்து ஒரு பையன் பேசுகிறான், எனக்கு ஃபோன் பண்ணுறான். அதே மாதிரி இதில் நம்ம சிலோன்லேருந்து ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறான். சாமி எவ்வளோ என்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை யோசித்தேன் நான். சாமி நீங்கள் முதல்ல இருந்த மாதிரி இல்லை, முகம்லாம் கருத்து இருக்குது, உடம்பு வந்து இழைச்சிருக்கிறீங்க, ஜாக்கிரதையாக உடம்பை பார்த்துக்கோ, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் செத்து போயிடுவேன் சாமி, நான் ஏன்னா முட்டாள் மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு இல்லையா. இது வந்து அவனுடைய வெறி. இப்படிலாம் அரசியல்வாதிங்க பயன்படுத்திப்பாங்க. ஆனால் நான் அரசியல்வாதி இல்லை, ஆன்மீகவாதி. நீ தெளிவாடி என்னன்னு நான் பேசிட்டு இருந்து நீ சாவர என்ன முட்டாள்தானே இல்லையாது. அதனால் நான் சொன்னேன், அரசியல்வாதி பேசுகிற மாதிரி பேசுறியேடா, நான் செத்து போயிட்டேன்னா என் குடும்பம் நல்லா இருக்கும். ஆனால் நீ செத்து போயிட்டா உன் குடும்பம் என்ன அவனுக்கு யோசனை பண்ணியா? நீ எதுக்கு எனக்காக சாவணும்? நான் என்ன உனக்கு உறவு? இது மடத்தனம் இல்லை. இது இவ்வளோ விஷயம் மனசு தெரியணும்னு பேசினு இப்படி முட்டாள்தனமான வேலை செய்தால் நான் என் மனம் ஏற்றுக்காதுப்பா. இது வந்து சந்தோஷப்படுற விஷயம் இல்லை, வருத்தப்படுற விஷயம். ஏன் சொல்கிறேன்னா எல்லாருடைய மனமும் தெளிவடையணும். எது நிஜம்னு நாம் சிந்திக்கணும். நான் சொல்கிறதெல்லாம் நிஜம்னு எடுத்துக்காதீங்கன்னு வேணாம். நீ யோசித்துப்பார், எது உண்மை எது போய் நீ தேர்ந்தெடு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு அடுத்தவன் சொன்னதை விட அடுத்தது படித்ததை விட அவன் அனுபவிக்கிற நிஜம்தான் நிஜம். அதில் எந்த பொய்யோ பொருட்டோ கலக்கவே முடியாது. அந்த அனுபவத்தை நீங்கள் எடுங்க, உங்களுக்கு உண்மை தெரியும் இல்லையா. அதனால் இன்றைக்கி உலக மக்களுக்கு இவ்வளோ இளைஞர்கள் என் மேலே பற்றா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம இந்த பேசுகிற பேச்சு தான். எதையே நான் மிகைப்படுத்தி பேச மாட்டேன். இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு கண்ணு மூக்கெல்லாம் வச்செல்லாம் நான் பேச மாட்டேன். எது இருக்குதோ அதான் பேசுவேன். நான் இலக்கியம் படித்தவன் இல்லை. நான் சாதாரண பாமரிப்பேன். அதனால் நான் சாதாரண மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி தான் மைக்கிலையும் பேசுகிறேன், ஆன்மீகத்திலையும் அப்படி தான் பேசுகிறேன். சாதாரணமாக இவ்வளோ கூட்டம் வர்றது, இத்தனையில் கோடி பேர் எனக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க, பக்தர்கள் இருக்கிறாங்கன்னு நான் ரொம்ப வேஷம்லாம் கட்டிக்கிறது எனக்கு கிடையாதுங்க. என் உடலை விட்டு உயிர் பெரியவருக்கு இதே நிலையிலிருந்து பெரியணும், அதுதான் என்னுடைய ஆசை. சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்தில் நிறைய ஆன்மீகவாதிகள் மக்களை கவர்ந்து தனக்கு ஒரு ரசிகர் மன்றம் வச்சுக்கிற மாதிரி அவங்கவுங்க ஒரு மடத்தையும் ஒரு அமைப்பையும் ஏற்படுத்திட்டு மக்களை வந்து ஒரு மாயையில் இழுத்துட்டு போகிறாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் அறிவை வந்து உன்னல் பெருக்கிக்கோ, ஞானத்தை அதிகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி தரீங்க. அப்படிப்பட்ட நிலையில் ஐயா இந்த உபதேசங்கள் அவங்களுடைய அறிவையும் திறனையும் மேம்படுத்தக்கூடியது அப்படின்னு நீங்கள் நிறைய சமயத்தில் சொல்லியிருக்கீங்க. இதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க ஐயா. இந்த மனிதனுடைய மூச்சுமா இந்த வயிற்றுக்கும் மூக்குக்குமே போய் பழப்படும். ஆனால் இந்த ஆன்மீகத்தில் இந்த யோக பாதையில் வந்தால் தான்
அவனுடைய மூச்சு மடைமாறின்னு பேர். அது போகிற வழியை விட்டுட்டு வேற வழியில் போகும். இதுக்கு ரோசகம், கும்பகம், பூரகம்னு பேர். இந்த மூச்சாகப்பட்டது நல்லா வலிக்கணும். வலிச்ச மூச்சையை நிறுத்தணும். வலிக்கிறது 16 வலிக்கும். யாருன்னா போய் வலிச்சிட போறீங்க, பேதி ஆகிடும். இது 4 அடிவில் பழகணுமே தவிர 8 1 16 சொன்னார்னு போய் பண்ணி போட்டு அப்புறம் ஏமேல் வச்சிடாதீங்க. அதனால இது 16 வலிக்கணும். இதுக்கு பூரகம்னு பேர். அந்த வலிச்ச மூச்சை வெளியே விடாமல் நிறுத்தணும். அதுக்கு பேர் கும்பகம்னு பேர். அந்த நிறுத்தின மூச்சை முள்ள வெளியே விடணும். ஹான்னு விட்டுறக்கூடாது, முள்ளமாக விடணும். அதுக்கு பேர் ரோசம். இப்போ இந்த கும்பகம் பண்ணுறதால போய்க்கணும் வந்துக்கணும் தான் நல்லா தான் இருந்தோம் நம்ம. இதை ஏன் கும்பகம் பண்ணணும் அப்படின்னா இது பாதை மாறும். அப்போ இந்த கும்பகம் ஆகும்போது இடுப்புக்கு கீழே போய் இந்த பாடம் பண்ணும்போது தெரியும். ஓ இம் ஓ இம் என்னும்போது பின்னாடி இடுப்பு போய் வரும். சதை போய் வரும். அந்த உள்ள ஏறுற சூட்டினுடைய விளைவு மேலே முத்தா அந்த இடுப்பில் வேர்வைக்கும். அப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம சரியாக செய்கிறோம் அப்படின்னு. அப்போது அந்த காற்றாகப்பட்டது அது முதுகு தண்டு வழியாக ஏறி தலைக்கு வந்தால் உன்னுடைய அறிவு தெளிவு வரும். நீ ஒன்றும் கடவுளை அடைஞ்சு ஒன்றும் சாதிக்க போகல. ஆனால் தெளிவானவனை வாழணும்னா இந்த பாதை அவசியம். இதை தான் சொன்னார். உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருக்கே கபாலம் ஏற்ற வல்லாரேல் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் மறுத்தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையே. கடவுள் என்றதை உனக்குள்ளே வச்சுக்கணும். கோடியாக செலவு பண்ண காலம் ஃபுல்லாக வாழ்நாள் ஃபுல்லாக சுற்றி செத்து போனியாட பார்க்க முடியாது. ஆனால் அந்த கடவுளை பார்க்கணுன்னா நீ உனக்குள்ளேயே தேடினா கடவுளை பார்த்துடலாமே. ஆனால் ஊரெல்லாம் சுற்றி வீணாக போனியே எண்ண முடியாத சாவாய் போயிருக்குது அப்படின்னார். அதனால் சொன்னார், ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி போன மாந்தர்கள் கோடி எண்ணிருந்த கோடி வந்தார். அப்போது இந்த மூச்சாகப்பட்டது உன் அறிவு தலைக்கு போகும்போது அறிவு தெளிவு வரும். எது உண்மை எது பொய்ன்ற தெளிவு உன் அறிவு வேலை செய்யும். இல்லைன்னா அறிவு மங்கி. அதுக்காக இதை சொல்லிக் கொடுக்குறோம். ஐயா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு பேசும்போது அதில் ஒரு செய்தியை படித்தேன். நீங்கள் செய்த இந்த யோகம், இந்த பயிற்சிகள், உங்களுடைய கடினமான அந்த ஐசிஎஃப் என்ஜின் கட்டுமான பணியின் போது எல்லாரும் நிறைய பேர் கண் பாதிக்கப்பட்டாங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டாங்க, புற்றுநோய் கோளாறுகள் இருந்தது, சீக்கிரமாக இறந்து பட்டாங்க. ஆனால் இன்றும் நான் உடல்நலத்தோடு தொடர்றேன். எனக்கு இந்த பயிற்சிகள் எனக்கு என்னுடைய உடல்நலனை கொடுத்தது அப்படிங்கிறது. அதே மாதிரி யாருக்கும் தெரியாத நுட்பங்களை இதை நான் தனியாக எல்லாருக்கும் படித்தவங்களுக்கே என்ஜினியர்களுக்கே நான் விளக்கியிருக்கேன். பிளான் போட்டு நான் அதனுடைய ஒரு வண்டி வந்ததுனாம்மா, அந்த வண்டி எந்த வண்டி மாடல் வண்டி வருதோ அதுக்கு ஒரு டிராயிங் வரும். அந்த டிராயிங்கி ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்கும். நமக்கு தமிழே கற்றுக்காப்பத்துக்கா படிக்க தெரியாது. நான் எங்கேருந்து இங்கிலீஷ் படிக்கிறேன். ஆனால் அந்த டிராயிங்கை நான் வீட்டுக்கு எடுத்துக்கணும். மத்தியானம் வரும்போது மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுக்க கெடுக்க மாட்டேன். பேப்பருங்க வாங்கிட்டு வச்சுக்கின்னு ஒரு பாட்டாக அதை டிராயிங் பண்ணுவோம். அந்த டிராயிங் பண்ணி நாளைக்கு என்ன வேலை செய்யணும் அந்த ஒரு பேப்பர் எடுத்து பண்ண போதும். அது மொத்தம் அந்த வண்டியினுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேப்பர் வரும். அந்த 20 பேப்பர் அந்த டிராயிங்கை வச்சுன்னு நாங்கள் வெல்டிங் பண்ணும்போது நெருப்பட்டு எரிஞ்சு போடுவோம். அதனால் அந்த பேப்பர் போட்டு வச்சுருவோம். ஒரு ஸ்கெட்ச் போட்டு இருப்பேன். இந்த வேலை இது பேர் இது இந்தந்த ஐட்டம் இந்தந்த அளவு அப்படின்னு போட்டு வச்சுருவோம். அதை செய்ய தெரியாதவங்க கூட எங்கிட்ட அந்த பேப்பரை வாங்கிட்டு போயிட்டு வச்சுக்கிட்டு செய்வாங்க. அதனால தான் ஒரு பெரிய ஆஃபீஸர் ரவிச்சந்திரன் பிராமின் அவர் சொல்லுவார், சேத்துல முடிச்ச செந்தாமரை நிட்டானி. ஏன்னு சொன்னால் அந்த அன்ற பிரேமில் படிக்காதவன் ஃபிட்டராக இருக்கவே முடியாது, வெல்டராக இருக்க முடியாது. ஏன்னா ஃபிட்டர்ன்றது மெஷர்மெண்ட் பார்க்கணும். அந்த வெல்டருக்கு நீ மெஷர்மெண்ட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா தான் அவன் வெல்டு பண்ணுவான். நீ ஒரு புள்ளி இங்கே தவறாகி போச்சுன்னா அதை வண்டி திருப்பிட்ட உடனே எந்த பொருளையும் மாட்ட முடியாது. அதனால் எல்லாமே தவு கணக்கு, மயிரழ கணக்கு தான் ட்ரில்லிங் எல்லாம். அதை நான் சாதாரணமாக செய்துன்னு எங்கிட்ட நிறைய சீடருங்க உருவானாங்க அதில். ஆனால் ஒரு பெருமை என்னன்னா எல்லாத்துலேயும் சீடர் இருந்தாங்க. டெய்லர் வேலையில் நிறைய சீடரு. ஏன்னா டெய்லருங்கன்னா நான் பேண்ட் ஷர்ட் தாங்க எனக்கு தெரியும், என் பொண்டாட்டி ஜாக்கெட்டு கூட கூலி கொடுத்தாங்க தைக்கிறேன். இல்லைன்னா நான் லேடிஸ் வேலை தாங்க எனக்கு தெரியும், எனக்கு பேண்ட் ஷர்ட்டை நான் வெளியே இருந்தாங்க கொடுத்து தைக்கிறேன். நான் அப்படியே சூட்டு வரைக்கும் தைச்சேன். எல்லோரும் கல்யாணத்துக்கு போட்டு தைச்சி கொடுத்தேன்.
அப்படி தைய வேலையில் நான் ஒரு முதன்மையாக இருந்ததால் அதுலேயும் நிறைய சீடு இருந்திருந்தாங்க. ஒர்க் ஷாப்பு வேலையில் அது மாதிரி நுணுக்கமான வேலைகளை செய்யும்போது எந்த வேலையும் மற்றவனால் செய்ய முடியாதுன்ற வேலையை நான் போய் உட்காந்து செய்திருப்பேன். அதனால் ஒர்க் ஷாப்பில் நல்ல மரியாதை ரிட்டையர்ட் ஆகுது வரைக்கும். இந்த ஆன்மீகத்தையும் ஏதோ என் அறிவு கேட்டின மாதிரி பேசிக்கிறேன். இங்கேயும் ஒரு கூட்டம் வச்சுருக்கிறேன்.